டைரக்டர் ரஞ்சித் உடைய நீலம் பண்பாட்டு மையம் கலை திருவிழா பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நடக்குது. அதுல ஒரு ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மலையாள டைரக்டர் ஒருத்தர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க தலித் சினிமா பத்தி. அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா இங்க தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டாரை வச்சே ரஜினி சாரை வச்சே பார்த்தீங்கன்னா தலித் அரசியல பேசிட்டாரு ரஞ்சித். ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு அதை புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. ரஞ்சித் சாரும் சிரிச்சிட்டார். இப்போ இவ்வளவுதான். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி கெட்ட ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பு கொடுத்தாரு தலைவர். அவரை வந்து இப்படி நக்கல் அடிச்சு சிரிக்கிறாரு. என்ன திமிரு, என்ன தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்லாம் போட்டு இன்னும் கண்ணாப்பியான்னு கதறிட்டு இருந்தாங்க, கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அதுல சம்மந்தமே இல்லாம பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். அதுல அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது ஒரு ஜாதி வெறி பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அந்த பேச்சுல. உங்களால முடிஞ்சா திருமாவளவனை சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்கடா பார்க்கலாம், நிக்க வச்சு சிஎம் ஆக்குங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்குறித்தனமா பேசிட்டு இருந்தானுங்க. அவ்வளவுதான் அறிவு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கு சப்போர்ட்டா பேசின மாதிரி தெரியல. இவங்க வேற ஒரு வெறுப்புல பேசினது அப்பட்டமா தெரிஞ்சது. அப்பவே வீடியோ போடணும் இதை பத்தி அப்படின்னு நினைச்சேன். பட் சில காரணங்களால முடியல. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மோகன்ஜி அவர் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல பேசும்போது ரஞ்சித்துக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரஞ்சித் வந்து பேசியிருந்தாரு. நீங்க வந்து புரளிய பரப்புற, எங்களை விமர்சனம் பண்ற அப்படி சொல்லிட்டு அவதூறா பரப்புற கவுண்டர் சினிமா அப்படிங்கிற பேர்ல முதல்ல கிராஃப்டை கத்துக்கிட்டு படம் எடுங்க, நீங்க எடுக்கிறதெல்லாம் ஒரு படமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா விமர்சனம் பண்ணியிருந்தார். அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும்ல, தன்னை தான் சொல்லிட்டாரு ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா மோகன்ஜிக்கு தோன்றதுல தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோகன்ஜி அந்த லிஸ்ட்ல வச்சு தான் பார்த்திருப்பாங்க. அதனால மோகன்ஜியே தன்னை அந்த லிஸ்ட்ல வச்சு பாக்குறதுல தப்பே கிடையாது. ஏன்னா அவர் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு கூட்டம் கிளம்பிச்சு, இங்க வந்து ரஜினி சாரை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரஜினி சாரின் ரசிகர் படை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எல்லாம் ரஜினி சார் ரசிகர்கள்னா அப்ப நாங்கெல்லாம் யாரா? எல்லாருமே ரஜினி சார் ரசிகர்கள் தான். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எல்லாருமே ரசிப்பாங்க. ஆனா சினிமாவுக்கு வெளியில அவர் பண்ற சில விஷயங்கள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும். அதுல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. எனக்கும் விமர்சனம் இருக்கு. அதை ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். நன்றி கெட்ட ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ண வராரு நம்ம மோகன்ஜி சார். என்னவா வாய்ப்பு கொடுத்தவர் அவரு, வாய்ப்பு கொடுத்தவர் அவரு அப்படிங்கிறாரு. மற்றவங்களுக்கு, அதாவது ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நல்லாவே இது வந்து மோகன்ஜிக்கு தெரியும். ரஜினி சார் வாய்ப்பெல்லாம் கொடுத்தது இல்லை, யாருக்குமே கொடுத்தது கிடையாது. அப்படி வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு அவர் கரியருக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவார். புதுசா வரவங்களை விடுங்க, ஏற்கனவே அவரை வச்சு ஹிட் படம் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க இப்ப படம் இல்லாம இருக்கிறாங்க, வாங்க நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக கொடுத்துருக்கிறாரா? கொடுக்க மாட்டாரு. அது தப்பும் கிடையாது. ரஜினி சார் மட்டுமே இல்ல, கமல் சார் ஆகட்டும், இன்னும் டாப் ஹீரோஸ் விஜய், அஜித் யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படியெல்லாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா கில்லி ரீரிலீஸ் நல்லா ஓடிட்டு இருக்கு, பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. அதனால உடனே விஜய் சார் வந்து தர்ணி சாரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருவாரா என்ன? இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அப்ப ரஞ்சித்தும் இல்ல, ரஜினி சாரும் அதுக்காக வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. நிறைய டைரக்டர்ஸ் போய் கதையெல்லாம் சொல்லி பெரிய கனவோட இருந்தாங்க. ரஜினியை டைரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கௌதம் மேனன் சார் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருப்பாரு, நான் என் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன், அப்புறமா அதுக்காக தான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய நியூஸ்லாம் வந்திருக்கு. இந்த டைரக்டர் போய் கதை சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, வெற்றிமாறன் சார் கூட கதை சொன்னதெல்லாம் தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் அவர் சூஸ் பண்ணதான் பாத்தீங்கன்னா டைரக்டர் ரஞ்சித். அது வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சூஸ் பண்ணல. நிச்சயமா பண்ண மாட்டாரு. ஏன்னா இதுவரை அவர் பண்ணதும் இல்லை, இனி பண்ண போறதும் கிடையாது. ஏற்கனவே இட்டு கொடுத்த டைரக்டரை கூப்பிட்டு கதையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், உனக்கு ஒரு படம் பண்றேன், இந்தா கால் ஷீட் போ, கதை ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல, அதுக்கு பேர் தான் வாய்ப்பு கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி படமே பண்ணாம முதல் பட டைரக்டரா வராங்கல்ல, அப்படி வரவங்களுக்கு கொடுத்தா கூட நீங்க சொல்லலாம், ஆமாப்பா இதுக்கு முன்னாடி படம் பண்ணது கிடையாது, ப்ரெஷரு, இப்படி ஒரு கதையை மட்டுமே நம்பி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ரஜினி சார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அப்படியும் கிடையாது ரஞ்சித் சார். அப்ப ஆல்ரெடி அவர் 2 படம் பண்ணிட்டாரு. மெட்ராஸ் வந்து பயங்கர ஹிட்டு. அதுக்கு போய் அட்டகத்தியும் ஹிட்டு. அட்டகத்தினாலதான் மெட்ராஸ் வாய்ப்பு வருது. மெட்ராஸ் வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா அடுத்து கபாலி வாய்ப்பை எடுத்துட்டு வருது. மெட்ராஸ் உடைய அந்த மேக்கிங் வந்து பரவலா பேசப்பட்டது. அந்த மேக்கிங்கை பாராட்டாத ஆட்களே கிடையாது. கிராஃப்டா பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டரோட தான் ரஜினி சார் வந்து ஒர்க் பண்றதுக்கு விரும்பினாரு, கமிட் ஆனார். அடுத்து இமிடியேட்டா காலா பண்றாரு அப்படிங்கிறது எனக்கும் ஆச்சரியம் தான். எப்படா பேக் டு பேக்கா அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அதை பண்ணார். காலா படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் சொல்றாரு, ப்ரொடியூசர் சொல்றாரு. ஆனா வெளியில விமர்சனம் பண்றோம், நாங்க ட்ராக்கர்ஸ், நாங்க சினிமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்றவங்க பாத்தீங்கன்னா இப்ப வரை அது வந்து ஃபிளாப்பு அப்படின்னு தான் சொல்லிருக்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பாத்தீங்கன்னா எனக்கு லாபம் வரல அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா அவருக்கு லாபம் வரல, அப்ப அது நஷ்டம் அப்படின்றாங்க.
அது மட்டுமே பிஸ்னஸ், அது மட்டுமே வா. அப்படி நீங்க ஒரு தியேட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த படத்தை தான் வந்து ஹிட் படம்னு சொல்லுவீங்க? இங்க ஹிட் படம் அப்படின்னு சொல்ற பல படங்களை பார்த்தீங்கன்னா ஹிட் இல்ல அப்படின்னு தான் யாரா ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலைல சொல்லிட்டு தான் இருப்பாரு. அது ஓவரால் பிசினஸ் சைட்ல பார்க்கும்போது அது ஹிட்டா அப்படின்னா ஹிட். அது யார் சொல்லணும்? ப்ரொடியூசர் சொல்லணும். காலா படம் பொலிட்டிக்கலாவும் கிராஃப்டாவும் மேக்கிங்கா வேற லெவல்ல இருந்த படம். ஆனா கனெக்ட் ஆச்சா அப்படின்னா கனெக்ட் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு ரிலீஸ் ஆனப்ப. அதுக்கு காரணம் டைரக்டர் ரஞ்சித் இல்ல, ரஜினி சார் தான். ரிலீஸ்க்கு ஒரு வாரம் முன்னாடி அங்க போயிட்டு தூத்துக்குடியில ஒரு பிரஸ் மீட்ல பேசினார்ல, அந்த பேச்சு தான். இப்ப ஜெயிலர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறமா போயிட்டு அங்க நார்த்ல போய் காலில் விழுந்தார்ல, யோகி காலில். அதை ஒரு 10 நாள் முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி விழுந்திருந்தாருன்னா அப்ப தெரிஞ்சிருக்கும் ஜெயிலர் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது பரவாயில்ல, காலில் விழுந்துட்டு அமைதியா வந்துட்டாரு. ஆனா தூத்துக்குடியில அவர் அமைதியா வரலையே. மக்கள் சிந்தனைக்கு நேர் எதிராக எல்லாம் பேசினார். சும்மாவே பத்திரிகையாளர்கள் புடுங்க ட்ரை பண்ணுவாங்க. இதுல இவர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கிட்ட கையெல்லாம் நீட்டி அப்புறம் என்ன வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்லாம் வேற எக்ஸ்ட்ராவா கேட்டு இருந்தாரு. இப்படியெல்லாம் அங்க வாயை விட்டுட்டு இங்க படம் பார்க்க வந்து உட்கார்றாங்கல்ல ஆர்வமா, அவங்க பார்க்கும்போது வந்து நிலம் எங்கள் உரிமை போராடுவோம் அப்படின்னா சிரிக்க தானே செய்வாங்க, கடுப்பாக தானே செய்வாங்க. அடுத்தடுத்த நாள்ல 2 முறை அந்த படத்தை நான் பார்த்தேன். 2 முறையுமே ரஜினி சாருடைய அந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு கோபம் இருந்தது. ஏங்க டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் ரஞ்சித்தா ரஜினி சார். இந்த பிரச்சனை இருக்கும், நிறைய பேருக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு பேசுறாங்களா, அவங்க கூட எங்களுக்கு கனெக்ட் ஆகுறதுல பிரச்சனை இருந்துச்சு. ரஜினி பார்த்தீங்கன்னா வெளியில ஒன்று பேசுறாரு, திரையில திடீர்னு இது மாதிரி பேசுறத பார்க்கும்போது ஏத்துக்க முடியல அப்படின்லாம் சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியும். ஆனா அது அப்படி சொல்லாம அதை டீக்ரேட் பண்ணும், ரஞ்சித்தை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அது ஓடல நஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு கதையை இன்னும் வரையுமே கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ மோகன்ஜி பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா மோகன்ஜி வந்து சொல்றாரு, எங்களுக்கு கிராஃப்டா ஏன் வரலன்னா பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறாரு. அவருடைய முதல் படம் பாருங்க, ரஞ்சித்துடைய முதல் படம் அப்படிங்கிறாரு. முதல் படம் பார்த்தமே, நான் மெட்ராஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முதல் படமே பார்த்தேன். பார்த்தாலும் கிராஃப்டா சூப்பரா இருந்தது. அது கிராஃப்டா ஒரு குறையும் அங்க சொல்ல முடியாது. அந்த படத்துல அட்டகத்தியை பொறுத்தவரை சிறப்பா தரமா தான் இருந்தது. இப்ப பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ஆனா மோகன்ஜிக்கு அப்படி சொல்ல வந்தவர் ஏதாவது ஒரு இடத்துல குறை சொல்லிருக்கணும்ல. அவருடைய முதல் பட லெவலுக்கு இப்ப நீங்க கடைசியா எடுத்தீங்கல்ல மோகன்ஜி, அந்த படம் கூட இல்லையே. மாதிரி கம்பேர் பண்ணி பேசுறதே கடுப்பான விஷயம் தான். ஏன்னா அவர் வந்து சரியா கிராஃப்டை ஹேண்டில் பண்ணி சரியான அரசியலை பேசி அப்படி ஜெயிச்ச ஒருத்தர் சும்மா அவதூறையும் பொய்யையும் பரப்பி அப்படி அட்டென்ஷன் கிடைச்ச ஒருத்தர் இவர் எடுத்துட்டு போய் அங்க கம்பேர் பண்றதே கடுப்பான விஷயம் தானே. மோகன்ஜி சாரை பார்த்தீங்கன்னா நான் திரௌபதி ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், டப்பிங் தியேட்டர்ல பார்த்துருக்கிறேன். ரிச்சர்ட் அவரையும் அப்பதான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுடைய டப்பிங் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சின்ன கரெக்ஷனா ஒரு படம் ரிலீஸ் கிட்ட இருக்கு, ஸோ அதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து செம்ம கடுப்பாச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஏங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இது எங்கள் டைம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க அது வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு எங்களை ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இன்ஜினியர் சைட்ல இருந்து. அப்போதான் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் பார்த்தது கிடையாது. படம் வந்ததுக்கு அப்புறமா படம்லாம் ஃபுல்லாக பார்க்கல, கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. அவருடைய எல்லா படமே பார்த்தீங்கன்னா அந்த சில சீன்ஸ் பார்த்ததே போதுண்டா சாமி அப்படின்னு தான் இருந்தது. ஏன்னா அந்த லெவலில் தான் அவர் மக்களின் பிரச்சனைகளை பேசுறாராம். அவர் இதுல வந்து அவர் சொல்றாரு, ஒத்துக்கணும் இல்ல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் மகுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல்ல இருக்கும், இன்னும் வேற சில சேனல்ல கூட இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கிராஃப்டா வந்து பயங்கர சொதப்பல். பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற அவருடைய முதல் படத்தை நான் பார்க்கல, ஆனா அதுல ஒரு பாட்டு மட்டும் பார்த்தேன். அடுத்து இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேள்விப்படும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் கான்ட்ரவர்சியா ஒன்று பண்ணும் அப்படிங்கிறதுலாம் பண்ணியிருக்க மாட்டாரு. எல்லா டைரக்டருமே இங்க பெருசா முத்திரை பதிக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு தானே வராங்க. அப்படிதான் வந்திருப்பாரு. சரி வாய்ப்பு கிடைக்காம தப்பா போய் சிக்கிக்கிட்டாரு போல இருக்கு, மீண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவரு பார்த்தீங்கன்னா இதுதான்டா நமக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு எது தப்பான அடையாளமோ அதையே ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப 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 அதே ரூட்ல போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், எல்லாம் ஒரே ஜேர்னல்ல படம் பண்றாங்க, வேற வேற ஜேர்னல்ல படம் பண்ணுங்க. இப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியில பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீங்க அந்த பிரச்சனையை எடுத்து பேசுங்க. அங்க வந்து ஒரு தலித் வந்து பிஷப் ஆக முடியல, இப்பதான் ஆயிருக்கிறாரு. யோ எந்த டேட்டா எடுத்தாலும் பொய்யா பேசுவ, அதெல்லாம் பிஷப் எல்லாம் முன்னாடியே ஆயிட்டாங்க சார். இவர் பாக்குற இடத்த வச்சு மட்டுமே மொத்த உலகமும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில் இருக்காரு போல இருக்கு. 1-2 பிழைகளை பார்த்துருக்கலாம், ஆனா அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட இவர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா
இவருடைய அந்த சர்க்கிள்ல இந்த கார்ட்டூனிஸ்ட்னு ஒருத்தன், அவன் வந்து பார்த்தீங்கன்னா, சில வருடம் முன்னாடி ஆவுடையப்பன் அப்பன் இன்டர்வியூல பிஹைண்ட் வுட்ஸ்ல பேசியிருப்பாப்படி. தவறுன்னு எங்களுக்கு தெரியும். சர்ச்சுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பொய் செய்திய நாங்க தப்புன்னு தெரிஞ்சாலும் பரப்புவோம். பொய்ன்னு தெரிஞ்சாலும் பரப்புவோம் அப்படின்னு சொன்ன அந்த கூட்டம் தான் சார். ஸோ தப்பு, பொய் அப்படின்னு தெரிஞ்சாலே இவங்க பரப்புவாங்க. இப்ப சொல்றாரு ஒரு ஜட்ஜு வந்து ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறாராம். கொடுமை, கால கொடுமை. மயிலுடைய கண்ணீர் தான் பார்த்தீங்கன்னா, அங்க கர்ப்பமா மாறுது அப்படின்லாம் வந்து பேசின வெறும் வந்து ஒரு ஜட்ஜு தான். இன்னொரு இடத்துல ஒரு அக்யூஸ்ட் எடுத்துட்டு போய் நிப்பாட்டும் போது, ஜாதகம் ஒத்துக்கலையா, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்லாம் பேசினவரும் ஒரு ஜட்ஜு தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்குறோம். அதனால எங்கேயோ ஒருத்தர் சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூஃபா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் ஏத்துக்கலையே, மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களே, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுல இவர் சொல்றாரு கிராஃப்ட்ங்கிறது பட்ஜெட் அப்படிங்கிறாரு. இதுல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் சார் இருக்காருல, பணம் வாங்காம எனக்காக வந்து நடிச்சாரு சார். ரிச்சர்ட் எல்லாம் வந்து பயங்கரமா கலாய்ப்பாங்க. அவர் என்னவோ பயங்கர பிஸியா இருந்த மாதிரியும், இவர் வந்து கூப்பிட்டதும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்ட மாதிரியும், அவரே வாய்ப்பு இல்லாம சும்மா தான் இருந்தாரு. இதுல அவர் பணம் கேட்டாதான் ஆச்சரியப்படணும். வந்து ஹெல்ப் பண்ணணும்னு வந்தாரு, நீங்க ஒண்ணு பண்ணீங்க. சரி, அவரையாவது நல்லா நடிக்க வச்சுக்கலான்னா அங்கேயும் சொதப்பிட்டீங்க. கிராஃப்டா தப்பாயிடுச்சு இல்ல. பட்ஜெட் இல்ல அப்படிங்கிறாரு. பட்ஜெட்டுக்கும் கிராஃப்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தமே இல்லையா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நானும் சொன்னேன் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன் அப்படின்னு. எஸ், பட்ஜெட்டால பார்த்தீங்கன்னா சில விஷயம் தவறு நடந்தது அதுல. ஆனா அதை ஒரு ரீசனை நம்ம சொல்ல முடியாது இல்ல. கிராஃப்டா நல்லா இல்லையானா நல்லா இல்லதான், நான் ஒத்துக்கிறேன், நான் கை தூக்குறேன். ஆமா, நான் சொதப்பிட்டேன். நான் வந்து கேஸ்டிங் ஒழுங்கா பண்ணியிருக்கணும், அதுக்கான ஷெட்யூல் ஒழுங்கா போட்டிருக்கணும், வெயிட் பண்ணியிருக்கணும், ப்ரெஷரை வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரைன் பண்ணியிருக்கணும். கேஸ்டிங்லேயே சொதப்பல் தான். கேஸ்டிங் ஏன் சரியாக பண்ண முடியலன்னா அப்போ காசு இல்லை. ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னு நினச்சோம், முக்கியமான கேரக்டருக்கு அவரை கூப்பிட முடியல. ஏன்னா அவருக்கான அமௌண்ட் கொடுக்கணும்ல, அவ்வளோ அமௌண்ட்லாம் அப்போ இல்லை. அதே போல் டெக்னீஷியன் சைடில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து சரியாக அமையல. அது வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு பொங்கல் ஹாலிடேஸில் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இருந்தவங்களை வச்சு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த 4 நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு போனதில் தான் அப்படி நான் ஒரு சொதப்பலை பண்ணேன். ஈவன் நான் சொன்னல அந்த டப்பிங் தியேட்டர், அங்கே டப்பிங்லையும் பார்த்தீங்கன்னா படு சொதப்பல். பணம் இல்லாததுனால தான் சில சிக்கல்லாம் நாங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதெல்லாம் புரியுது. ஆனால் ஓவரால் அவுட்புட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம போய் சொல்ல முடியாது இல்லை. அந்த படத்தை பார்க்குறவங்க இவனுக்கு எடுக்க தெரில அப்படின்னு தான் நினைப்பாங்க. அது நான் வந்து ஷார்ட் ஃபிலிமில் பண்ணேன். நான் வந்து ஒத்துக்கிறேன். எஸ், கிராஃப்டாக அதில் தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்கு. அதே போல் நீங்களும் ஒத்துக்கணும்ல. கிராஃப்டாக நம்ம வந்து ரொம்ப பின்னாடி இருக்கோம், நமக்கு கிராஃப்ட் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு மோகன்ஜிக்கு நல்லாவே தெரியும். இப்போ பணம் இல்லைங்க, அதனால தாங்க சில விஷயம் நினச்ச மாதிரி எடுக்க முடியலங்க, நான் நினச்சது வேறங்க, ஆனால் பணம் தாங்க காரணம், அதனால தாங்க இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்த நான் வேணா சொல்லலாம். ஆனால் மோகன்ஜி சார், நீ எத்தனை அட்டம்ப்ட், எத்தனை படம் எடுத்திருக்கிறீங்க, எல்லாத்துலேயும் சொதப்பிட்டு இப்போ வந்து பணம் இல்லை அப்படிங்கிறீங்களே, இதெல்லாம் மிகப்பெரிய உருட்டு இல்லையா சார்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிராஃப்ட்னா காசு கொடுத்து எடுக்க தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டு எடுக்க வச்சுட்டு கடைசியில் பேரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா சார் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நமக்கு வருது. காஸ்டிங், ஷெடியூலிங், பட்ஜெட்டிங் எல்லாமே வந்து கிராஃப்ட் தானே சார். அப்போ கிராஃப்டா உங்களுக்கு தெரியல தானே சார்? சரியா இத்தனை அட்டம்ப்ட்லையும் பண்ண முடியல அப்படின்னா நான் திரும்ப அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுதாரிச்சுக்கிறேன். கிராஃப்டா நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஏன் சார் ஒத்துக்க மாட்டீங்க? எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அப்போ ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், ரஞ்சித் இந்த மாதிரி பேசிட்டாரு. மோகன்ஜி வந்து உடனே கோவப்பட்டு எனக்கா தெரியாதுன்னு சொன்னேன், இரு கற்றுக்கிட்டு வரேன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கற்றுட்டு வந்து மறுபடியும் அதே அவதூறை பரப்பிடுவாரோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்பா அப்படின்னு அவர் சொன்னேன். அப்படின்னு நான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு. ஏன்னா வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா தப்பை உணர்ந்தா தானே, தப்பை ஒத்துக்கிட்டா தானே அதை திருத்த முடியும். நான் தப்பே பண்ணல அப்படின்னா இதுல வந்து இவர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு ரஞ்சித்துக்கு, மாரி செல்வராஜுக்கு. என்ன சொல்றாருன்னா, வேற ஜேர்னல்ல படம் எடுங்க. அப்படியா, நீங்க எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இப்ப கிறிஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை பேசுங்க அப்படிங்கிறாரு. நான் கூட வந்து நிக்கிறேன் ஸ்டேஜ்ல அப்படிங்கிறாரு. எது இவர் ஜேர்னர்னு எதை நினைச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? அப்போ இஸ்லாமியர்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே படம் எடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஜேர்னர். பௌத்தத்தை பத்தி பேசினா அது வேற ஜேர்னர். இதுதான் ஜேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு சார் நினைச்சிருக்கிறார் மோகன்ஜி சார். அப்புறம் எங்க இவரு திருந்தி கிராஃப்டை கத்துக்கிட்டு வந்து நடக்கிற காரியமா? ரீசெண்டா அந்த ப்ளூ ஸ்டார் படத்துல அவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க,
அம்மா கேரக்டர். ஸோ இப்போ அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றாரு. நீங்க வந்து பௌத்தத்தை ஒரு பக்கம் ப்ரமோட் பண்றீங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கிறிஸ்டியனா இருக்கிறாங்க? அறிவாளி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. எப்படி அதை போய் சிங்க் பண்றாரு பாருங்க. இப்ப சொல்லுங்க. இவர் கிராஃப்டை கத்துக்கிட்டு வந்து எடுத்து நடக்கிற காரியமா? திறமையே இல்லாம வெறும் கான்ட்ரவர்சியை கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கூட்டம் அவங்க அரிப்பை சொரிஞ்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஒரு படத்தை எடுத்துட்டு அது மூலியமா பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் வந்துருச்சு, நான் வந்து பயங்கரமா கவுண்டர் ஃபில்ம் எடுக்கிறேன் அப்படின்லாம் உதார விட்டு சுத்துறது பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஏமாத்துறது இல்லை, அவர் ஏமாத்திக்கிறது. இப்போ ரஞ்சித் அங்க உண்மையாவே நக்கலா சிரிச்சாரா அப்படின்னா அது நக்கலா சிரிச்சது கிடையாது. ஏங்க உண்மையா ஒத்துங்க, அவர் வந்து அந்த டைரக்டர் பேசுனதுக்கு ஆமோதிக்கிற மாதிரி தாங்க பேசினாருன்னா எஸ், அப்படி தோன்றதுல தப்பே கிடையாது. அவர் ஆமோதிக்கிற மாதிரி தான் சிரிச்சாரு அப்படின்னு ஏத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா அவர் ஏன் ஆமோதிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காலா படம் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்க தூத்துக்குடியில ஒருத்தரால் இப்படி பேச முடியுது இல்ல, அதுக்கப்புறமா கபாலி காலா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அங்க ஒருத்தர் காலில் விழ முடியுது இல்ல, அந்த பக்கம் இதே கேள்வி வைக்கணும்ல. அப்போ இதை பண்றாரு இதையும் பண்றாரு அப்படின்னா அப்ப அவருக்கு புரியல அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து படத்துல இருந்த மாதிரியே அவர் நடந்திருந்தாருன்னா யாரும் அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரஞ்சித் அவரை நோக்கி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணல. இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாரு, பேசினவர் அது வந்து பாத்தீங்கன்னா தலித் சினிமாவை பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுல அவருடைய பேச்சை கேட்டு அவர் சிரிச்சாரு, ரியாக்ட் பண்ணாரு சின்னதா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு வயிறு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து புரியுதுன்னு அவர் பேசினார்ல. அதுக்கு இவர் சொல்றார் மோகன்ஜி சார் வந்து தப்ப வந்து ஒத்துங்க, ஆனா முட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு. அவர் முட்டெல்லாம் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு 100 முறையாவது கேட்டிருப்பாங்க. கபாலி படம் அவர் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தே பாத்தீங்கன்னா ரஜினிக்கு உங்க அரசியல் புரியுதா, ரஜினிக்கு உங்க அரசியல் புரியுதா, உங்க அரசியல் தெரிஞ்சுதான் நடிக்கிறாரா, நடிகை ஒத்துக்கிட்டாரா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுதான் நீங்க அவருக்கு புரிய வச்சீங்களா, அவருக்கு புரிஞ்சுதான் நடிச்சாரா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை 100 முறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அத்தனை பேருமே கேட்டாங்க. அத்தனை பேருக்கும் அவர் சளைக்காம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். இல்லைங்க, படத்துல வர்ற ஒரு வசனம் ஒரு காட்சி அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்ன, அது என்ன அரசியல பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தெரிஞ்சுதான் புரிஞ்சுதான் ரஜினி சார் நடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சார் பல முறை சொல்லிட்டார். பல முறை சொன்னவர் பாத்தீங்கன்னா இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. படத்துல நடிச்சவர் போயிட்டு எப்படி வேணா வெளியே இருக்கலாம், ஏன்னா அது வந்து அவருடைய ஃப்ரீடம். ஆனா படத்துலயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்கிறார்ல, அவர் வந்து ரியாக்ட் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். ரஞ்சித் அந்த இடத்துல சிரிக்காம அவங்க அவரை நிப்பாட்டி பேசுறவரை நிப்பாட்டி இல்லைங்க ரஜினி சாருக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம கூட கடுப்பாயிருப்போம். நீங்க தான் அந்த மாதிரி சொல்றீங்க, நான் பார்த்தா தெரியலையே. ஏன்னா அந்த டைரக்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அடுத்தடுத்து இவர் பண்றாருல ரஜினி சார் பேசுறாருல விஷயங்கள், அதெல்லாம் தான் இந்த டவுட்டை கிரியேட் பண்ணுது. அங்க சிரிச்ச அத்தனை பேருக்குமே அதான், அத்தனை பேருமே ரஜினி சாரின் ரசிகர்களா இருப்பாங்க, ரஜினி சாரை ரசிப்பாங்க, அது வேற. அப்ப ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுல உண்மை இருக்கு. ஏன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்காருல்ல, வெளியே ரஜினி சார் வேற மாதிரி இருக்காரு, அந்த 2 படங்கள்ல வேற மாதிரி இருக்காரு அப்படின்னும் போது அந்த டவுட் எல்லாருக்கும் வரதானே செய்யும். இது நிஜமாவே புரிஞ்சுதான் நடிச்சாரா அப்படின்னு நினைக்க தானே செய்வாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இது புரியாமன்னு சொல்றத விட இது புரிஞ்சுதான், இது தெரிஞ்சுதான். இந்த மோகன்ஜி சார் மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ரஜினி சாரை வந்து காயப்படுத்துற மாதிரி, ரஜினி சாருக்கு வந்து உண்மையா நடந்துக்கலையா. டைரக்டர் கதிர் காதல் படமா எடுத்து தள்ளினவர், எல்லாத்திலையும் ஜெயிச்சவர், அவருக்கே எண்டு கார்டு போட்டவர்ரா எங்க ரிச்சர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிச்சர்டை கூப்பிட்டு இவர் நடிக்க வச்சிட்டாராம். இவர் ரிச்சர்டுக்கு உண்மையா இருக்கிறாராம், எப்பவுமே ரிச்சர்டை பத்தி பெருமையா பேசுவாராம். அதே போல வந்து ரஞ்சித் பேசணுமா, ரஞ்சித் பேசும்போதெல்லாம் பெருமையா தான் பேசுகிறார். இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று பார்க்குறேன் எக்ஸ் தளத்துல. அதுல ஒரு பக்கம் திருமாவளவன் போட்டோ, இன்னொரு பக்கம் ஆராசா போட்டோ, இதை வச்சு இவங்க 2 பேர் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பதிவு போடுறான். அவனுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ல ரஜினி சாருடைய போட்டோ இருக்கு. ரிசர்வேஷன்ல ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க, ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கோட்டால இருக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒரு கோயில் பிரச்சனைல ஒரு பொண்ணு வந்து அவங்க எல்லாம் கோட்டால வந்துடுறாங்க, நாங்க கோட்டால வரலன்னு இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க தலைவரே பாத்தீங்கன்னா போன்ல எல்லாம் பேசி அழுதெல்லாம் பார்த்தோம்ல, 10.5 கொடுத்துட்டாங்க, அப்புறமா அது பிரச்சனைல இருக்கு. அந்த 10.5ங்கிறது என்னது, அது கோட்டானே இவங்க சொல்லி தரல. எங்க மக்கள்ன்றீங்களா, முதல்ல அந்த மக்களுக்கு ரிசர்வேஷன்ல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமூக நீதி போராளி அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கோட்டால இருக்கிறாங்க, நாங்கெல்லாம் இல்லைன்னு பேசுறது. முதல்ல இந்த அறிவே வரலையே, இந்த அறிவை நீங்க வளர்க்கலையே, வளர விடாம நல்லா பாத்துக்கிறீங்களே.
இன்னைக்கு ரிசர்வேஷன்ல இல்லாத சமூகங்களே கிடையாது. பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் தான் அதிகமான ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ வச்சிருக்கிறாங்க. அதிகமா பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்கள் கிட்ட போய் சேரவே இல்ல. அதுல படிச்சும் படிக்காம இருக்கிற தற்குறிகள் வாயாலேயே தொடர்ந்து சொல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியாலும் நிறைய பதிவுகள்ல பார்க்க முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா அட்டவணையில இருக்கிறவங்க மட்டும்தான் எங்க ரிசர்வேஷன் அனுபவிக்கிறாங்க. நாங்களும் ரிசர்வேஷன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதை கதையா விட்டுட்டு திரியுதுங்க. கிடைக்காதவன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அது வேற. இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்காது. ஆனா அனுபவிச்சுட்டே எனக்கு இல்ல, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றது என்னது அது? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், தற்குறித்தனம் அது. அந்த எஜுகேஷனை முதல்ல அவங்ககிட்ட எடுத்துட்டு போய் சேரியா, விழிப்புணர்வை ஏற்படுத்தியான்னா அதை பத்தி பேசல. இவர் வந்து கிறிஸ்டியானிட்டியில ரிஃபார்ம் பண்ண வராராம். மற்ற மதங்கள்ல போய் ரிஃபார்ம் பண்ணுங்க, அதுதான் வந்து ஜேர்னர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் மோகன்ஜி சார். இவங்க ரஜினிக்காகவும் பேசல, இவங்க சார்ந்த சமூகத்துக்காகவும் பேசல. இவங்க அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு சிலரை அப்படியே மட்டுப்படுத்தியே வச்சுக்கிட்டு அவங்கள சொரிஞ்சு விட்டு அதுல குளிர் காயலாம் அப்படிங்கிற அந்த வியாபார நோக்கு, அதுல ஒரு வியாபாரம் இருக்கு. அந்த வியாபார நோக்கத்துல தான் இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இது அப்பட்டமா இந்த எக்ஸ் தளத்துல பார்த்த பதிவிலும் தெரிஞ்சது, இந்த ஸ்பேஸ் கதறலையும் தெரிஞ்சது, இந்த ஆடியோ லான்ச்ல மோகன்ஜி கதறினதுலயும் அதுதான் தெரியுது. புரளியையும் அவதூறையும் பரப்புறவங்க கிராஃப்டை கத்துக்கவே முடியாது. கிராஃப்டை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப சொல்லுங்க, மோகன்ஜி சார் கிராஃப்டை கத்துக்குவாரா?